அடிமைத்தனத்துல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாம நிறைய பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு உண்டாகணும், பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவே, ஜெபிக்கிற இந்த நேரத்துலப்பா உம்முடைய விடுதலையாக்குகிற கரம் அந்த பிள்ளைகள் மேல வைக்கப்படட்டும் அப்பா. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அந்த பாவத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. இன்றைய தினம் ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே அவங்க ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்ன்ற வார்த்தையின்படி அப்பா அங்க விசுவாசத்தோட நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடிக்க அடிமையா இருக்கிறாங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கப்பா, அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மறைமுக பாவத்துல அடிமையா இருக்கிறாங்கப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. அந்த காரியத்திலிருந்து இயேசுவே நீங்க விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அந்த காரியத்திலிருந்து இயேசுவே நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அவங்க பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா. சிலுவையில் அந்த பிள்ளைகளுக்காக நீங்க சிந்தின இரத்தத்தின் மூலம் அவங்க பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இயேசுவே. அவங்க பாவத்தை மன்னிங்க. அவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை கொடுங்கப்பா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அதுக்காக நன்றி. அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவங்களை விட்டு வெளியேறுகிறது. அந்த காரியத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. இது மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க, எவ்வளோ சொல்லியே நான் கேட்கல, அது ஒரு பிசாசின் அடிமைத்தனம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இந்த விடுதலையாக்கப்படுகிறாங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு மாற்றத்தை இன்று முதல் காண்பீங்க. இவ்வளவோ சொன்ன நான் நடக்கல, ஆனா இயேசு கிட்ட நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு விடுதலை, அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசு உங்க பிள்ளைக்கு விடுதலை கொடுத்து விட்டார். இயேசுவே நன்றியப்பா. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இப்போ சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே, எலும்புகளில் பாதிப்போடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. முதுகு தண்டில் காணப்படுகிற அந்த வலிகள் மறையட்டும். எலும்பு பகுதியில் காணப்படுகிற வலியை நீங்க மறைய பண்ணுங்கப்பா. எலும்புகள் ஆண்டவரை பலவீனப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுங்க. மூட்டு பகுதியில் உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க நார்மலா மாற்றி கொடுங்கப்பா. பலவீனப்பட்டிருக்கிற எலும்புகள், பாதிக்கப்பட்டிருக்கிற எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால பலன் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாம் நார்மலாய் மாறட்டும் ஆண்டவரே.